சுவையான முறுமுறுன்னு பசலைக்கீரை போட்டு ஒரு பக்கோடா. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் கான்ஸ்டல் ஜெயக்குமார். அருமையான முறுமுறு தின்பண்ட பகுதிக்கு வாங்க பார்க்கலாம். இந்த பசலைக்கீரை போடுறதுனால ஒரு விதம் ஆரோக்கியமான விஷயம். ஆனால் முறுமுறுன்னு பக்கோடா சாப்பிட்டோன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க சுவையான இந்த பசலைக்கீரை பக்கோடா எப்படி செய்யறது பார்க்கலாம். முதல்ல வெங்காயத்தை போட்டுக்கலாம். சிறிதளவு உப்பை இந்த வெங்காயத்தில் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா இப்படி கலந்து விடுங்க. கலந்து விடும்போது என்ன ஆகும், இந்த வெங்காயங்கள் பிரிந்து கொடுக்கும். இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வைத்திருக்கிற பசலைக்கீரையை நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். இந்த கழுவி சுத்தம் பண்ணி இதை கொஞ்சம் உலர விட்டு எடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இது. அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சிறிது கொத்தமல்லி இலை, அரிந்த இஞ்சி, பச்சை மிளகாய், இப்போ சிறிதளவு ஓமம் சேர்த்துக்கலாம். காரத்திற்கு ஏற்ற மாதிரி இதில் ஒரு அரை தேக்கரண்டி சேர்க்குறேன். ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால. ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு தேக்கரண்டி கூட சேர்க்கலாம். இதை எப்போ நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதாவது இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பசலைக்கீரையை நம்ம சாப்பிடும்பொழுது இதை நம்ம உடலுக்கு சரியானபடி கொண்டு சேர்க்கறதுக்கு வைட்டமின் சி சத்து தேவைப்படும். அந்த சி சத்து தான் எலுமிச்சை சாறை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ கடலை மாவு, அரிசி மாவு. நம்ம இதுக்கு தண்ணியே சேர்க்க வேண்டாம். இந்த கீரை, எலுமிச்சை சாறு, இந்த தண்ணியே நம்மளுக்கு போதுமான அளவு வந்துடும். இப்போது சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். முழுவதுமாக மாவை எடுத்துக்கிச்சு இது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, சூடான எண்ணெயை ஒரு தேக்கரண்டி இதில் ஊற்றலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் சூடாக்கிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 2 தேக்கரண்டி அளவுக்கான எண்ணெய், சூடான எண்ணெய் எடுத்து இந்த கலந்து வச்சுருக்கிற இந்த பதார்த்தத்தில் ஊற்றிடலாம். கை பார்த்துக்கோங்க, சூடான எண்ணெய் கை சுற்றாமல் மெதுவாக இதை கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்மளுடைய பக்கோடாக்கில் பொறுத்து எடுக்கலாம். இந்த சும்மா இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே சின்ன சின்ன துண்டுகளாக கிள்ளி விட்டுடலாம். சிறிது நேரத்துக்கு அப்புறம் திருப்பி விட்டுடலாம். எண்ணெய் பொரிவது, எண்ணெயின் சத்தம் அடங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம பக்கோடாக்கெலாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி பக்குவத்தை பின்பற்றி நீங்கள் இந்த பக்கோடாக்கள் தயாரிச்சிங்கன்னா என்ன ஆகும்னா, எண்ணெய் அதிகமாக உறிஞ்சிக்காது. பொதுவாக கீரையெல்லாம் போட்டு நம்ம பக்கோடா பண்ணும்பொழுது என்ன ஆகும், எண்ணெய் உறிஞ்சிக்கும், அதில் ஈரத்தன்மை இருக்கிறதுனால. ஆனால் இந்த முறையை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நிச்சயமாக எண்ணெய் அதிகம் உரியாத ஒரு பக்கோடாவாக தயார் பண்ணலாம். என்ன நண்பர்களே, பார்த்தீங்களா, எண்ணெய் உறிஞ்சாத அருமையான கீரை பக்கோடாக்கள் தயார். இந்த ஆரோக்கியம் மற்றும் அருமையான மாலை நேர சிற்றுண்டியை செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரின்சிபல் ரெசிபீஸ்க்கு dosa@pizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.